ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டுல பல முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, அது குறிப்பாக தீமெட்டிக் ஃபண்டுல செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு துறை ஒரு துறை திடீரென செக்டார் ஆனது திடீரென உயர ஆரம்பித்தால் அந்த துறை என்றென்றும் உயர்ந்து கொண்டே போகும் என்று நினைத்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பங்குச் சந்தையில் எந்த துறையும் எப்போதும் உயர்ந்து கொண்டே போகாது என்பதுதான் நியதி. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு சைக்கிள் இருக்குங்க. எக்ஸ்பென்ஷன், பூம், ஸ்லோ டவுன், கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் பேஸ் ஒன் ஆரம்பம், பேஸ் டூ அதீத நம்பிக்கை, பேஸ் த்ரீ மாறுதல், பேஸ் ஃபோர் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்ஷன், பூம், ஸ்லோ டவுன், கரெக்ஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா அது எந்த சைக்கிள்ல இருக்கு, பேஸ் ஒன்னுல இருக்கா, எக்ஸ்பென்ஷன்ல இருக்கா, இல்ல ஸ்லோ டவுன்ல இருக்கா, பூம்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. இந்த சைக்கிள் புரியாம மியூச்சுவல் ஃபண்டிலோ இல்ல பங்குகளோ முதலீடு செய்தால் நம்ம சைக்கிள்ல டாப் சைக்கிள்ல போய் வாங்கி நம்ம மாற்றிக்கொள்ளுவோம். இதனால நம்ம லாஸை பார்ப்போம். அதனால கவனமா சைக்கிள்ல பார்த்துட்டு அது எந்த எக்ஸ்பென்ஷன்ல இருக்கா, பூம்ல இருக்கா, ஸ்லோ டவுன்ல இருக்கா அப்படிங்கிறத கரெக்ஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டுலயோ இல்ல முதலீட்டுலயோ ஸ்டாக்ல முதலீடு பண்றது நல்லது. இப்ப ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அரசாங்கத்தின் அறிவிப்புகள் அல்லது ஒரு துறையின் வளர்ச்சி குறித்த செய்திகள் வரும்போது அது இந்த மாதிரி நிறைய செய்தி வரும், ஸ்லோவா தான் வரும். அந்த துறை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் அறிமுகப்படுத்தப்படும். இப்போது நிலைமை என்னன்னா, அந்த துறை சார்ந்த செக்டார் உள்ள பங்குகளினுடைய விலையானது நியாயமான விலையில இருக்கும். வருமானம் சிறிது அதிகரிக்க தொடங்கும். ஆரம்பத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு இந்த மாதிரி செக்டார்ல ஆரம்பத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு 20% வரை நல்ல லாபம் கிடைக்கும். இது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை தரும். ரெண்டு, பேஸ் டூ. இப்போ உதாரணத்துக்கு 2021 பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் செக்டார் வந்துச்சு, பிஎஸ்சி செக்டார்ல நல்ல வருமானம் கொடுத்துச்சு. கவர்மெண்ட் பிஎஸ்சி செக்டார் நல்லா போக்கஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா, இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இரண்டாவது, அதீத நம்பிக்கை. அதாவது நல்ல லாபம் வருவதை பார்த்தவுடன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல பழைய ஹிஸ்டரி, பழைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எந்த மியூச்சுவல் ஃபண்டுமே நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. அந்த ஸ்கீம் ஆனது எந்த சைக்கிள்ல இருக்கு, அவங்க என்னென்ன பங்குல முதலீடு பண்ணியிருக்காங்க, எந்த தீமெட்டிக்ல முதலீடு பண்ணியிருக்காங்க, அது என்ன சைக்கிள்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு இந்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு பிடிச்சிக்கணும். நல்ல லாபம் வருவதை பார்த்தவுடன் மீடியா மற்றும் விளம்பரங்கள் மூலம் அதிக முதலீட்டாளர்கள் உள்ளே வருவார்கள். இப்போதான் ஆபத்து ஆரம்பிக்கும். இப்போது பங்கின் விலை அதன் உண்மையான மதிப்பை விட வேல்யூவேஷன் அதிகமாக உயர்ந்துவிடும். முதலீட்டாளர்கள் செய்யும் தவறு, தங்கள் மொத்த போர்ட்போலியோவில் 10% தான் இந்த மாதிரி ஸ்கீம்ல வச்சிருக்க வேண்டியதை பண்டு லாப வளர்ச்சியை பார்த்து பாஸ்ட் லாப வளர்ச்சியை பார்த்து ஆசையில 30% வரை தங்கள் போர்ட்போலியோவில் உயர்த்தி விடுவார்கள். இது ஒரு அதீத நம்பிக்கையினால் ஏற்படும். மூணாவது கட்டம், ஒரு கட்டத்தில் அந்த துறையின் வளர்ச்சி வேகம் குறையும். அரசாங்க சலுகைகள் ஏற்கனவே அந்த பங்கினுடைய அந்த செக்டாருடைய விலையில் பிரதிபலித்து இருக்கும், பிளேஸ்ட் இன் ஆகியிருக்கும். இப்பதான் முதலீட்டாளர் ஏமாற்றம் அடைவார்கள். லாபமானது சட்டென்று குறையாது, கோட்டை சட்டென்று குறையாது, ஆனால் தேக்கம் அடையும். முதலீட்டாளர்கள் நீண்ட கால முதலீடு என்று வச்சு காத்திருப்பாங்க. இந்த நேரத்துல முதலீடு பண்ணுறவங்க 5 to 7 ஆண்டுகளுக்கு காத்து கிடக்க வேண்டியதாக இருக்கு. தங்களை தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வார். ஆனால் பின்னால் பெரிய வீழ்ச்சி காத்திருக்கும் என்பது இவர்களுக்கு தெரியாது. திடீர முதலீடு பண்றவங்களுக்கு தெரியாது. நாலாவது கட்டம், வீழ்ச்சி.
எதிர்பார்த்த லாபம் வராத போது பங்குகள் 30ல இருந்து 50% வரை வீழ்ச்சி அடைய காமிக்கும். அதாவது பங்குகள் வந்து ரிசல்ட் தேக்கம் அடைஞ்சு எதிர்பார்த்த லாபம் இல்லாம அதனால அந்த ஸ்டாக் ஆனது அந்த செக்டார் ஆனது 50% முடிய வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சு. இப்ப நம்ம 19 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11 லட்சமாக குறைந்துடும். இழந்த பணத்தை மீண்டு எடுக்க பிரேக் ஈவன், அதாவது இன்னும் 5ல இருந்து 7 ஆண்டுகள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதனால் நம்மளுடைய மொத்த முதலீட்டு வளர்ச்சி எச்சையாகவும் பாதிக்கப்படும் நிலை உருவாகும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல பங்குலயோ முதலீடு பண்ணணும். அதை சைக்கிள்ல பாருங்க. பேஸ் 1 அல்லது பேஸ் 2ல நீங்க முதலீடு பண்ணுவது மிகவும் முக்கியமான நல்லது. முக்கியமா நம்ம பின்பற்ற வேண்டிய விதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ல இருந்து 15% தான் ஒதுக்கிடணும். ஆனா தீமெட்டிக் ஃபண்ட்ல மொத்த முதலீட்டில் 10ல இருந்து 15% தான் முதலீடு பண்ணணும். அதற்கு மேல முதலீடு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அந்த பண்டானது சரிஞ்சாலும் நமக்கு 50% அந்த செக்டாரே சரிஞ்சாலும் மொத்த போர்ட்போலியோல மற்ற இதுல லாபத்தை பாதிக்காம இருக்கும். அதனால எப்பவுமே தீமெட்டிக் ஃபண்ட்ல முதலீடு பண்ண போறீங்கன்னா 10ல இருந்து 15% உங்களுடைய அசட்ல முதலீடு பண்ணுவது நல்லது. அதே போல எப்போது வெளியேற வேண்டும் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். விலை குறையும் போது வெளியேறுவதை விட பின்வரும் சூழல்களில் வெளியேறுவது புத்திசாலித்தனம். அந்த துறையில் லாபத்தை விட பங்கின் விலை மிக அதிகமாக இருக்கும். கை வேல்யூவேஷன் இருக்கும்போது வெளியே வந்தோம். அனைவருமே அந்த துறையை பற்றி அந்த பங்கை பற்றி பேச தொடங்குவாங்க. இது ஒரு பொதுவான செய்தியாக மாறும்போது வெளியில வந்துடணும். இந்த பண்டினுடைய மொத்த ஏயுஎம் வேகமாக உயரும் போது நம்ம வெளியில வந்திருக்கோம். தீமெட்டிக் பண்டுகள் என்பது டாக்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைமே லாபம் தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேஸ் 1ல மலிவா இருக்கு, யாரும் பேச மாட்டாங்க, வெற்றியாளராக இந்த இடத்துல முதலீடு பண்றவங்க. பேஸ் 2ல அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க. பேஸ் 1ல வாங்கினவங்க பேஸ் 2ல செய்தியை வெளியிடுவாங்க. இப்ப பயணிகளை போய் நம்ம வாங்கி கூட்டமா வாங்கி மாட்டிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் லாபம் கம்மியா கிடைக்கும். ஆனா பேஸ் 3ல வாங்கினோம்னா மாட்டிக்குவோம். பேஸ் 4ல வாங்கினா நம்ம நீண்ட காலமா 7 வருஷம் ஆனாலும் லாபமே கிடைக்காம மாட்டிக்கொள்வோம். ஒரு ஸ்டோரியானது எல்லோருக்கும் தெரிய வரும்போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய லாபமானது அந்த பங்குல இருந்து கிடைக்கக்கூடிய லாபமானது முடிவுக்கு வந்து விட்டது என்று அர்த்தங்க. இதை பற்றி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லதுங்க. எப்பவுமே ஒரு பங்குல முதலீடு பண்ண முன்னாடி எக்ஸிட் எப்ப வெளியில வரணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அந்த துறையில் லாபத்தை விட பங்கின் விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில வந்துடணும். அனைவருமே அந்த துறையை பற்றி பேச ஆரம்பிக்கணும். வெளியே வந்தோம்னா அந்த பண்டுடைய ஏயுஎம் வந்து அதிகமாக உயரும் போது நம்ம வந்து வெளியில வந்துக்கிறது நல்லது. இப்ப தற்போதுள்ள சூழ்நிலையில டிஃபென்ஸ் செக்டார பிஎஸ்சி செக்டாரை வச்சு நம்ம வந்து முதலீடு என்ன பண்ணுறது பார்ப்போம். பிஎஸ்சி டிஃபென்ஸ்க்கு வந்து கடந்த 2021 வந்துச்சு. 2021 முதலீடு பண்ணவங்க நல்ல லாபத்துல இருப்பாங்க. கடந்த 2 முதல் 3 ஆண்டுகள்ல இந்த 2 துறைகளுமே பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. இந்த துறையை சார்ந்த பல பங்குகள் 50ல இருந்து 80%, சில பங்குகள் வந்து 100% கூட உயர்ந்திருக்குங்க. இதை பார்த்து பல முதலீட்டாளர்கள் இப்பொழுது இந்த செக்டாரில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனா இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த குரோத் இப்போதும் தொடருமா என்பதை நம்ம வந்து யோசனை பண்ணணும். இந்த குரோத்தானது இப்போதும் தொடருமா அப்படிங்கிறத நம்மளே கேள்வி கேட்டு பண்ணுங்க. அல்லது இந்த செக்டர் எந்த சைக்கிள் ஆல்ரெடி
பீக் ஸ்டேஜ்ல இருக்கிறதா இல்ல பேஸ் ஒன்ல இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. முதலில் இந்த செக்டாரில் நேகட்டிவ் அல்லது ஸ்டோரி என்ன என்பதை பார்க்கணும். இப்போ ஒரு டிஃபென்ஸ் செக்டாரு, பிஎஸ் செக்டாருடைய ஸ்டோரி என்னன்னு பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது ஒரு பெரிய ஸ்டோரி என்னன்னா, இந்த இந்தியால வந்து அதிகமாக டிஃபென்ஸ் வந்து ப்ரொடக்ஷனை வந்து கவர்மெண்டே வந்து ஊக்குவிக்குது. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில அதிகரிக்கிறது. டிஃபென்ஸ் சார்ந்த பொருட்களோட ஏற்றுமதியும் கூடுது. அதே போல பிஎஸ்சி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த செக்டாரை சார்ந்த பிஎஸ்சி நிறுவனங்களை கவர்மெண்ட் ஆனது முக்கியத்துவம் கொடுக்கிறது. இது வந்து ஒரு ஸ்டோரி. முழுமையான தவறு இல்லை, இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரி இப்போதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனா பேஸ் ஒண்ணுல இருக்கும் போது இந்த ஸ்டோரி யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப இந்த ஸ்டோரியானது எல்லாத்துக்குமே தெரியும். டிவில, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லா சோசியல் மீடியாலையும் இந்த செக்டாரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் இந்த செக்டாரை பத்தியே பேசப்படுது. எப்ப 24, 25ல பேசப்படுது. ஆனா கவர்மெண்ட் கொடுத்தது 21, 20, 21 கொடுத்துட்டாங்க. இதுதான் பொதுவான செக்டார் சைக்கிள்ல ஒரு முக்கியமான சிக்னல். நம்ம ஒரு செக்டார்ல முதலீடு பண்ண போறோம்னா அது எந்த சைக்கிள்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த பின் வரக்கூடிய 3 கேள்வியை பார்த்துட்டு முயற்சி பண்ணணும். அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணணும். இதுதான் பொதுவான செக்டார் சைக்கிளில் ஒரு முக்கியமான சிக்னல். ஒரு இப்போது வேல்யூவேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு டிஃபென்ஸ் மற்றும் பிஎஸ்சி நிறுவன பங்குகளில் அவற்றின் ஆக்சுவல் ஏர்னிங் குரோத்தை விட மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அவற்றின் ஆக்சுவல் ஏர்னிங் குரோத்தை விட அதிகமாக, உதாரணமாக ஒரு நிறுவனத்தின் ப்ராஃபிட் ஆண்டுக்கு 20% வளரலாம். ஆனால் அந்த பங்கு 100% உயர்ந்துக்கலாம். ஆண்டுக்கு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியானது 20% வளரலாம் ப்ராஃபிட். அந்த பங்கு 100% உயர்ந்து இருக்கலாம். இதற்கு என்ன அர்த்தம்னா, அடுத்த பல ஆண்டுகளில் வரப்போகும் குரோத்தை இந்த பங்கு ஆனது ஏற்கனவே தனது விலையில் சேர்த்து விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளணுங்க. இதையே சந்தையில் பிரைஸ்ட் இன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நிலை பொதுவாக செக்டார் சைக்கிள்ல ரிட்டர்ன்ஸ் கிரியேட்டிவ் கன்வர்ஷன் பேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கடந்த கால ரிட்டர்ன்ஸை பார்த்து புதிய முதலீட்டாளர்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும் ஸ்டேஜ். இதில் ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, மக்கள் கடந்த காலத்தில் கிடைத்த 80%, 100% ரிட்டர்ன் திரும்பவும் கிடைக்கும், இனிமேலும் வரும் என்று எதிர்பார்ப்புல இந்த செக்டாருக்குள்ள வர பார்க்கிறாங்க. ஆனால் சந்தையில் ஒரு முக்கியமான விதி இருக்கு. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபீச்சர்ஸ் ரிட்டர்ன் அல்ல என்பதை முக்கியமான விதி. பாஸ்ட் ரிட்டர்ன் ஃபீச்சர் ரிட்டர்ன்ஸ் அல்ல என்பது. இப்போது நம்ம வந்து தீமெட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய நினைத்தால், ஏற்கனவே முதலீடு செய்து இருந்தால் இந்த 3 கேள்வியை நீங்க தான் கேட்டுக்கணும். என்ன அப்படின்னா, முதல் கேள்வி, நிறுவனத்தின் ஏர்னிங் குரோத் என்ன அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கணும். நிறுவனத்தின் ஏர்னிங் குரோத் என்ன? ப்ராஃபிட் 20% தான் வளர்கிறதா, ஆனால் ஸ்டாக் பிரைஸ் 100% உயர்ந்து இருக்கிறதா? அப்படி என்றால் வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த செக்டார் பற்றி நியூஸ் எங்கு பார்த்தாலும் பேச்சு பொருளா இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி என்றால் அந்த செக்டார், அந்த பங்கானது குரௌட் ஆகிவிட்டது, வளர்ச்சி ஆகிவிட்டது, கூட்டம் அதிகமாக வந்து விட்டது என்றது அர்த்தம். மூன்றாவது கேள்வி, உங்கள் போர்ட்போலியோல ஒரு செக்டார்ல 20%ல இருந்து 30% வரை இருக்கிறதா? அப்படி என்றால் அது பெரிய ரிஸ்க். தீமெட்டிக் ஃபண்ட்ல 10ல இருந்து 15% தான் அலோகேஷன் பண்ணுவது பாதுகாப்பானது. ஒரு செக்டார் 50% சரிந்தாலும் உங்க போர்ட்போலியோல அதன் தாக்கம் குறைவாக இருக்கும். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது ஒரு தீமெட்டிக் ஃபண்ட்ல முதலீடு பண்ணணும்னா ஸ்டோரியை படிங்க, நிறுவனத்துடைய வளர்ச்சியை பாருங்க, கதையை என்னால எது பாருங்க, அப்ப அது ஏற்கனவே அது வந்து வளர்ச்சி கொடுத்துருச்சான்னு பாருங்க. இந்த 3 கேள்வியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செக்டார்ல முதலீடு பண்றதை பத்தி யோசனை
இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு செக்டார் வந்து பீக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவர்கள் அந்த செக்டார்ல இருந்து பெருசா முதலீடு பண்ண மாட்டாங்க. அதை வந்து குறைச்சு கொள்வார்கள். அவர்கள் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவார்கள். இதே சந்தையில் செக்டார் ரொட்டேஷன் என்பார்கள். ஸ்மார்ட் மணிக்காரங்க அடுத்த செக்டார் தேட போவாங்க. இதெல்லாம் செக்டார் ரொட்டேஷன் என்று சொல்லுவாங்க. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம். இப்ப வந்து 2020-21 டிஃபென்ஸ் செக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதே நேரத்தில் பிரைவேட் பேங்கோ, கன்ஸ்ட்ரக்ஷனோ, ஐடியோ போன்ற செக்டர்கள் இன்னும் அண்டர் வேல்யூவால இருக்கலாம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அந்த டிஃபென்ஸ் செக்டார்ல இருந்து ப்ராஃபிட்டை எடுத்து இப்ப இந்த செக்டார்ல கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே ஸ்மார்ட் மணிக்காக ஒரே நேரத்துல லம்சனம் பண்ண மாட்டாங்க. சிறிது சிறிதாக 6ல இருந்து ஒரு ஒரு ஆண்டு 6 மாதம் முதல் ஒரு ஆண்டுகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. தீமெட்டிக் மியூச்சுவல் ஃபண்டு லாங் டேர்ம் கோ இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல. அவை பொதுவாக டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது நீங்கள். நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல ரிட்டர்ன் தரலாம். ஆனால் அந்த ஸ்டோரி எல்லோரும் தெரிந்துவிட்டால் அந்த செக்டார்ல இருந்து வரும் பெரிய ரிட்டர்ன்ஸ் பொதுவாக முடிவுக்கு வந்துவிடும். அதனால் முதலீடு செய்யும் முன் ஸ்டோரி மட்டும் பார்க்காமல் சைக்கிள் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் புத்திசாலி முதலீட்டாளர்களின் மிக பெரிய அட்வான்டேஜ் என்பது எனது கருத்து. அதனால ஒரு பங்கோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு தீமெட்டிக் மியூச்சுவல் ஃபண்டோ முதலீடு பண்ணும்போது அது சைக்கிள் என்ன சைக்கிள்ல இருக்குன்னு பாருங்க. அந்த செக்டார் என்ன சைக்கிள்ல இருக்குன்னு பாருங்க. பேஸ் 1 பேஸ் 2ல இருக்கா இல்ல பேஸ் 3 பேஸ் 4ல இருக்கான்னு பாருங்க. இந்த கவர்மெண்ட் அதிகமா பேச்சு பொருளா இருக்கான்னு பாருங்க. வேல்யூவேஷன் எல்லாம் பாருங்க. அந்த துறை சார்ந்த பங்குகளை அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல அதனாலதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு ஃபண்டு மேனேஜரை பார்த்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, ஒர்க் ரோட்ல பார்க்க முடியாது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால ஒரு ஃபண்டு மேனேஜரை போய் பார்த்தோம்னா அவங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த தீமெட்டிக் ஃபண்டு வேண்டாம், இந்த ஃபண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா பாருங்க. சொக்கலிங்கநாதன் இருக்காப்புல, அப்புறம் இன்னொரு பையன் இருக்காப்புல. அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லை அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா முயற்சியை பண்ணு. அதை விட்டுக்கிட்டு எல்லாரும் பேசும்போது பண்ண ஆட்டி குறைஞ்சது நீங்க வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமான பேர் பேசும்போது வாங்காதீங்க. எப்பவுமே ஸ்மார்ட் மணிக்காரங்க கீழே முதலீடு பண்ணிட்டு அவங்க லாபத்தை விற்கிறதுக்கு செய்திகளுக்குள்ள கசிய விடுவாங்க. ஆனா அப்பதான் நம்ம போய் மாட்டுவோம். இந்த புறா வந்து வலையில மாட்டுற மாதிரி இலைய போட்டு வலையில மாட்டோம்ல, எலி புகழ வலையில எலி விசுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மாட்டிக்காதீங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியலைன்னா நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்து இந்த செபி அட்வைசரை பார்த்துக்கிட்டு நீங்க முதலீடு பண்ணுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதலீட்டு கட்டத்துல ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களை என் வீடியோவை பார்க்க சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எப்பவுமே நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.